Hi students, 9th standard maths, exercise 4.5, முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல், construction of centroid of a triangle, question number 4. PQ equal to 5 cm, PR equal to 6 cm மற்றும் கோணம் QPR equal to 60 டிகிரி அளவுகளுள்ள முக்கோணம் PQR வரைக. மேலும் நடுக்கோட்டு மையத்தையும் குறிக்கவும். Construct the triangle PQR such that PQ equal to 5 cm, PR equal to 6 cm and angle QPR equal to 60 degree and locate its centroid. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் PQR கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அந்த ட்ரையாங்கிளுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த கொஸ்டினுக்கான ரஃப் டயக்ராமை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரஃப் டயக்ராமில் ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா PQR அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சைடை வந்து P அப்படின்னு எடுத்துக்கலாம், இங்கே Q அப்படின்னு எடுத்துக்கலாம், ஸோ இந்த இடத்துல வந்து R அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா PQ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 5 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் PR உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 6 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆங்கிள் QPR இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, அதாவது சென்டரில் இருக்க லெட்டர் பார்த்தீங்கன்னா P. ஸோ அங்கே தான் நமக்கு 60 டிகிரி ஃபார்ம் பண்ணோம். ஸோ P பார்த்தீங்கன்னா ஆங்கிள் Pயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இப்போ கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரஃப் டயக்ராமை பேஸ் பண்ணி மெயின் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த மெயின் டயக்ராமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதாவது PQ அப்படின்ற லைன் செக்மெண்ட் 5 சென்டிமீட்டருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்போ உங்களுடைய ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த லைனுடைய நேம் பார்த்தீங்கன்னா PQ. ஸோ PQ is equal to 5 சென்டிமீட்டர். இப்போ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் Pயோட வேல்யூ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. 60 டிகிரி அப்படின்றது ஒரு அக்யூட் ஆங்கிள். ஸோ Pயிலிருந்து 60 டிகிரிக்கு ஒரு அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொடெக்டர் பாகைமானி எடுத்துக்கோங்க. ப்ரொடெக்டர் எடுத்துக்கிட்டு ப்ரொடெக்டரை இந்த மாதிரி Pல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் Pல தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 60 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாகைமானியை பாயிண்ட் Pல ஃபிக்ஸ் பண்ணிட்டு Pயிலிருந்து 60 டிகிரிக்கு ஒரு லைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Pயிலிருந்து 60 டிகிரிக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணும். இப்போ ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் P 60 டிகிரியை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா PR உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ Pயிலிருந்து R 6 சென்டிமீட்டருக்கு வர மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை 6 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை 6 சென்டிமீட்டருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு அந்த காம்பஸை பாயிண்ட் Pல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை Pல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 60 டிகிரி ஆங்கிளை கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 60 டிகிரி ஆங்கிள் லைனும் இந்த ஆர்க்கும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஆர். ஸோ இந்த இடத்துல ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். PR உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆரையும் Qவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் PQR கிடைச்சிருச்சு. இப்போ கிடைச்ச இந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டு, அதாவது நடுக்கோட்டு மையத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளுடைய ஏதாவது 2 சைடுக்கு நடுப்புள்ளிகள், அதாவது மீடியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் சைடுடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அதாவது பேஸ் சைடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ அதோடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த 2.5 சென்டிமீட்டர் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு PQ அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை Pல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸ் இந்த மாதிரி Pல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 5 சென்டிமீட்டர் லைனில் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கணும். அதாவது முக்கால் வாசிக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க், அதே போல் கீழே இங்கே ஒரு ஆர்க். இப்போது காம்பஸோட இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே காம்பஸ் எடுத்து Qல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை Qல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் மேலே ஒரு ஆர்க் அண்ட் தென் அகெயின் கீழே ஒரு ஆர்க். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஆர்க் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
PQ அப்படின்ற லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இந்த பைசெக்டார் PQ அப்படின்ற இந்த லைனை மீட் பண்றக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் PQ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது PQ உடைய நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நடுப்புள்ளியை நம்ம A அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ PQக்கு ஒரு மிட் பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே போல எய்தர் PR ஆர் QR ரெண்டு சைடுல ஏதாவது ஒரு சைடை சூஸ் பண்ணி அதுக்கு மிட் பாயிண்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் சைடு PR சூஸ் பண்ணிக்கிறேன். PR உடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ அதோடைய மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த மிட் பாயிண்டை எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு PR அப்படின்ற இந்த சைடுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை Pல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை Pல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த PR லைன்ல முக்கால் வாசிக்கு காம்பஸை மெஷர் பண்ணிக்கணும். அதாவது மோர் தென் ஹாஃபுக்கு நம்ம காம்பஸை மெஷர் பண்ணிட்டு இந்த லைனுடைய எய்தர் சைட்ஸ்லையும் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணும். ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு ஆர்க், அதே போல் ரைட் சைடில் இங்கே ஒரு ஆர்க். அண்ட் தென் காம்பஸோடைய இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஆரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை ஆரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைட்லேயும் ஆர்க் ட்ரா பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஆர்க், அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்க் அண்ட் தென் ரைட் சைடில் இங்கே ஒரு ஆர்க். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆர்க்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டாரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அதாவது PR உடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ PR அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டை இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த பிளேஸில் மீட் பண்ணுறதுனால இதுதான் PR உடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு B அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய ரெண்டு சைட்ஸுக்கு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் இருந்து நம்ம மீடியன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதாவது மிட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க வெர்டெக்ஸ் வழியா ஒரு மீடியன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா A அப்படின்ற இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா R அப்படின்ற வெர்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஏவையும் ஆரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மீடியன், அதாவது ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். அந்த லைன் செக்மெண்ட் தான் மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா A and R ஜாயின் பண்ற மாதிரி ஒரு மீடியன் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதே போல மிட் பாயிண்ட் Bல இருந்து அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருக்கிற Q அப்படின்ற வெர்டெக்ஸுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும், அதாவது ஒரு மீடியன் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் B and Qவை ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். இதை தான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு பாத்தீங்கன்னா 3 மீடியன்ஸ் இருக்கும். அதுல 2 மீடியன்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இந்த தேர்ட் மீடியன் பாத்தீங்கன்னா பாயிண்ட் Pல இருந்து இந்த மீடியனுடைய, அதாவது இந்த ரெண்டு மீடியனும் ஜாயின் பண்ற இந்த பிளேஸ் வழியாக தான் நமக்கு தேர்ட் மீடியனும் பாஸ் ஆகும். ஸோ பாயிண்ட் Pல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியன் இந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மீடியன் QR அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டை எக்ஸாக்டாக சென்டரில் கட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 மீடியன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த 3 மீடியன்ஸ், அதாவது இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி தான் நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு நமக்கு கிடைச்சிருச்சு. ஜென்ரலாகவே இந்த சென்ட்ராய்டை கேபிட்டல் G அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் G அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான சென்ட்ராய்டு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த கொஸ்டினுக்கு ஒரு ட்ரையாங்கிள் PQR கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.